வணக்கம் அன்பு நேயர்களே அண்ட் வெல்கம் பேக் சங்கர் அஃபிஷியல். இன்று நம்முடைய வீடியோவில் மைவி3 ஆட்ஸினுடைய நீதிமன்ற வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் இங்கே காண இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடிய நண்பர்களுக்கு இது போன்ற தகவல்கள் சரியாக சேனல்களில் யாரும் தெரிவிப்பதில்லை, ஒரு நபர்கள் தான் தெரிவிக்கிறாங்க. அதனால் நம்முடைய சேனல்லையும் நபர்களுக்கு இது தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இ-கோர்ட் ஆப், அந்த ஆப்லேயுமே நம்ம உள்ள போய் சர்ச் பண்ணி பார்க்கலாங்க. வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் பார்க்கலாங்க. நான் அந்த இ-கோர்ட்டுங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஆப் மூலமாகவே உங்களுக்கு நம்முடைய அந்த ஜாமீன், நம்முடைய தளர்வு கேட்டு எம்டி அவர்கள் 24/6 மனு கோரிக்கை கொடுத்துருந்தார் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அங்கே நீங்கள் இந்த சிஎன்ஆர் நம்பர், அந்த சிஎன்ஆர் நம்பர் நீங்கள் அது வழக்கு எண், அதை நீங்கள் சரியான முறையில் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் அந்த சிஎன்ஆர் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். 06002142. நீங்கள் சிஎன்ஆர் நம்பர் சரியாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் தவறாக இருந்தாலோ, அந்த கேபிட்டல்ஸ் ஆங்கில எழுத்துக்கள் ஒன்று தவறாக இருந்தால் கூட அது உங்களுக்கு தவறாக இருக்குது. அது நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீ சர்ச்சு கொடுங்க. இப்போது இங்கே வழக்கு நிலை உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். வழக்கினுடைய வரலாறு இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் பாருங்கள். 24/6/2025 அவர் போட்டிருக்காரு. அதாவது தளர்வு கேட்டு தான் அவர் போட்டிருக்காரு. அவர் கேட்ட கோரிக்கை என்னவோ அது அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே நீதிபதி அவர்கள் தீர்ப்பின் தன்மையில் சொல்லியிருக்கிறாங்க. கீழே யார் என்ன முதலீட்டாளர் நலன், 8வது சிறப்பு நீதிபதி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அங்கே தான் அவர் தான் கொடுத்துருக்காரு தீர்ப்பு. மற்றும் இந்த விவரங்கள் கீழே மனுதாரர், வழக்கறிஞர், எதிர்மனுதாரர், இதெல்லாம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உத்தரவுகள் தீர்ப்புரை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே நம்முடைய தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கணும். அது இப்போ இந்த தீர்ப்புரை நான் டச் பண்ணி உள்ளே போகிறேங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உத்தரவின் நகல் அப்படின்னு இருக்குது. இந்த நகல் அதை நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். மினிமம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் தமிழில் நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த உத்தரவின் நகல் நம்ம உள்ளே என்னென்னு பார்க்கலாங்களா. ஒரு 6 பக்கம் நம்மளுக்கு அந்த எம்டினுடைய தளர்வு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த 6 பக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு படித்து சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. சிறிய அளவில் ஒரு தகவலை சொல்லலாங்கிறதுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த இதைய தகவலை உங்களுக்கு பரிமாறுறேன். அதாவது இது ஆங்கில மொழியில் இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச மொழி, எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, இது இருக்குது. இதற்கு முன்பு நம்முடைய எம்டி அவர்களுக்கு நீதிமன்றம் மாதம் 2 முறை வழக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை கொடுத்துருந்தாங்க. இப்போ அவர் ஒரு 3 மாதங்கள் அதை சரியாக பின்பற்றி வழக்கறிஞருடைய ஆலோசனைப்படி மறுபடியும் ஒரு மனு 24/6 எனக்கு தளர்வுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்முடைய எம்டி ஐயா அவர்களுக்கு நீங்கள் மாதம் 2 முறை நீங்கள் ஆஜராக தேவையில்லை, ஒரு முறை மட்டும் மாதம் நீங்கள் முதல் தேதி, ஆங்கில நாள்காட்டியில் முதல் தேதி காலை சரியாக 10 மணிக்கு மட்டும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜரானால் போதுன்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. நீங்கள் அதை உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேஜ்லேயும் அது சம்மந்தமாலாம் இருக்குது. அதே மாதிரி நிறுவனத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் எத்தனை நபர்கள் எதிராக புகார், இந்த நிறுவனம் நமக்கு மோசடி பண்ணிடுச்சு, சொன்னபடி நம்மளுக்கு தொகை ப்ரமோஷன் இன்கம் கொடுக்கவில்லை அப்படின்னு இப்போ எதிர்மனுதாரராக புகார் கொடுத்துக்கிறாங்கன்னா 161 நபர்கள்னு சொல்லி தகவல்கள் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம அது விரிவாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு படித்து காட்டுறதுக்கு டைம் கிடையாது. இது இந்த வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம், இதனுடைய இ-கோர்ட்டு அந்த ஆப்லேயும் செயலி வழியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி நண்பர்களே, நம்முடைய மைவி3 வழக்கினால சரியான தகவல் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. தற்போதைக்கு இதுதான். அதே மாதிரி நிறுவனத்தை அவர் திரும்ப கேட்குறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இல்லை, நான் நடத்தணும் கொடுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அவருடைய இயக்குநர்கள், நான் பார்ட்னர்னு சொல்கிற 71 பேருக்கு ஜாமீன் இந்த மாதிரி தளர்வுகள் அறிவிக்கப்படணும். அதற்கப்புறம் தான்
நிறுவனத்தை மீண்டும் எங்களிடம் ஒப்படைங்க, சரியான முறையில் இருக்குது, நாங்கள் வந்து திரும்ப நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான வழக்கு அவர் போட்டு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஐயா அவர்கள் வந்து நிச்சயம் அந்த வழக்கை வந்து சந்திப்பார். ஓடி ஒளியரால் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆகையினால நண்பர்களே, கட்டாயம் நம்முடைய மை3 ஆர்ட்ஸினுடைய நிறுவனம் நல்ல நிறுவனம்னு சொல்லி அந்த பொருளாதார குற்றப்பிரிவு இந்த 121 நபர்களை வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டத்தில் வழிவகை இருந்து தாக்கல் செய்தாலும் அதை சந்திப்பார். எனக்கு தெரிஞ்ச வகையில், விசாரித்த வகையில், பொருளாதார குற்றப்பிரிவுக்கு நிறுவனத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் நிறுவன உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்களை வந்து புகார் மோசடின்னு சொல்லி தகவல்கள் தெரிவிச்சிருந்தா அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கிறது. ஆனால் அது உண்மையா இல்லது இல்லையா என்பதை பற்றி நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 161 மனுதாரர்களை வைத்து குற்றப்பத்திரிகை பொருளாதார பிரிவு அதிகாரிகள் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியுமா, அல்லது இன்னும் 1/3 பங்கு உறுப்பினர்கள் தான் வேண்டுமா என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வழக்கினுடைய நிலை என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் தெரிவிப்பேன். நன்றி நண்பர்களே. நீங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.